கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம் கார்டால ஒரு ஃபேமிலி நிலைக்குழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் எல்லாத்துக்கும் மேல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பேர்ல உங்களுக்கே தெரியாம வேற யாராவது ஒருத்தர் சிம் கார்டு வாங்கியிருந்தா அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கௌதம போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிட்டு அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட் போயிட்டு பேசணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் மொபைல்லே உங்க பேர்ல வேற எங்கெங்கெல்லாம் சிம் கார்டு ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போறேன். சரி, ஓகே, என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஜாக்கிரதையா இருந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத இந்த சொசைட்டி நம்மளை இன்சிஸ்ட் பண்றதுக்கான அடிக்கடி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் தெளிவாக பேசுறேன். ஒரு நாள் மார்னிங் கேரளாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரிங்களா? அவங்க வீட்டுக்கு போலீஸ் வராங்க. 3 பேர் போலீஸ் வேனில் வராங்க. வந்து உங்கள் பேர் இதுதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆமாம் இதுதான் என் பேர் அப்படின்றாரு. உங்களோட கேஒய்சி டீல்ஸ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இதெல்லாம் என் கேஒய்சி டீல்ஸ் அப்படின்னோம். சரி வாங்க அரெஸ்ட் பண்ணுறவங்கள அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, மார்னிங் கேஷுவலான ஒரு டே, திடீர்னு ஒரு 3 போலீஸ் ஆஃபீஸர் சைபர் கிரைம்லேருந்து வராங்க. நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்கள் கேஒய்சி இது தானே, உங்களோட நேம் இது தானே, உங்களோட ஒய்ஃப் நேம் இது தானேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் அரெஸ்ட் பண்ணாமல் அவங்கள அங்கே அரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்கள மாற்றி விடுறாங்க. ஓகேங்களா? இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்கள இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவங்க கஸ்டடி எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கிற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரை அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஹஸ்பண்டை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஃபேமிலியில் யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளைண்டாக இருக்காங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் 24 லட்சம் ஒருத்தர் ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நார்மலாக விடியற் காலையில் எழுந்து நார்மல் கேஷுவல் டேவாக ஸ்டார்ட் ஆகும்போது திடீர்னு 3 போலீஸ் ஆஃபீஸர் உங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் 24 லட்சம் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். இன்ஃபேக்ட் அவர் அந்த தப்பை பண்ணவே இல்லை. ஓகேங்களா? என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹைதராபாத்தில் ஒருத்தர் இருக்கார். ஸோ இங்கே இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணீங்க கேட்கும்போது, நீங்கள் 24 லட்சம் ஒருத்தர் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இவருக்கு ஷாக் ஆகுது. நான் எதுக்கு 24 லட்சம் ஒருத்தர் ஏமாத்துறோம், சத்தியமாக நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆச்சு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஒருத்தர்கிட்ட 26 லட்ச ரூபாய் கிட்ட ஏமாந்துருக்காரு. அவருக்கு அடிக்கடி மணி கொடுத்து அவரை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அனுப்பிச்சிருக்காரு.